வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு ஒரு ஹெல்தியான பொடி ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். கருவேப்பிலை பொடி ரொம்ப ஆரோக்கியமானது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹேருக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதுல வந்து பல விதத்துல அந்த பொடி நம்ம பண்ணலாம். இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டான மெத்தட்ல நான் கருவேப்பிலை பொடி பண்ணி காமிக்க போறேன். இது நம்ம சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கருவேப்பிலை ரைஸ் மாதிரி கலந்து நம்ம எடுத்துட்டு போனாலும் சூப்பரா இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக இந்த கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை பொடி பண்ணுறதுக்கு ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். 50 கிராம் அப்படிங்கிறது நல்லா அப்படி என் கை அப்படி நல்லா அப்படி மூச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 50 கிராம் இந்த அளவுக்கு இருக்கும். சின்ன கட்டி பெருங்காயம், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, காரத்துக்கு வந்து நான் ஒரு 3 மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். அதிகமாக வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. மிளகு இருக்கிறதுனால தான் வந்து மிளகாய் கம்மி பண்ணி சேர்த்துருக்கேன். ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன். இப்போ நம்ம துவரம்பருப்பு எவ்வளோ எடுத்துட்டு இருக்கோமோ அதே கப்பில் பாதி கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட்டும் எடுத்துக்கலாம், ஃப்ரெஷ் கோகோனட் கூட எடுத்துக்கலாம். ஒருவேளை ஃப்ரெஷ் கோகோனட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கணும். மெயின் இன்க்ரீடியன்ட் கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லா அப்படி பெரிய பொடியாக 3 பொடி அளவுக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா நம்ம எந்த அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கோமோ அதுக்கு வந்து 3 மடங்கு கருவேப்பிலை இருந்தால் நல்லா இருக்கும். வாங்க இது எல்லாத்தையும் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடாயாச்சு. ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். பெருங்காயம் வந்து நல்லா பொரியணும். பெருங்காயம் பாருங்க நல்லா பொரிஞ்சாச்சு. இதுலயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு நல்லா வந்து செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கணும். துவரம்பருப்பு லேசாக செவந்து வந்துட்டு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகு, மிளகாய் வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த மிளகு எல்லாம் வறுபடுறதுக்குள்ள துவரம்பருப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா வறுபட்டுடும். துவரம்பருப்பு பாருங்க இன்னும் கொஞ்சம் செவந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துப்போம். கருவேப்பிலையில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட அந்த மாய்ஸ்சர் இருக்கக்கூடாது. கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு ஒரு துணியால் அப்படியே ஒத்தி ஒத்தி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இருக்கிற அந்த ஈரம் எல்லாமே போயிடும். கொஞ்சம் நேரம் ஃபேன் காத்தில் போட்டால் போதும். அதுவும் ரொம்ப நேரம் காய வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கருவேப்பிலையில் இருக்கிற மாய்ஸ்சருமே போயிடும். கொஞ்சம் அது காஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு இந்த அளவுக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்காது. அதனால் கருவேப்பிலை காயாமல் அதில் இருக்கிற ஈரம் மட்டும் காயிற மாதிரி நம்ம அதை கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிக்கணும். கருவேப்பிலை பாருங்க நல்லா ஃப்ரை ஆயாச்சு. ஆனால் கலர் மாறாம நல்லா இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா வந்து பவுடர் ஆகுது பாருங்க. ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சு வறுத்தோம் அப்படின்னா கலர் மாறாம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய், ஜீரகம், புளியை கொஞ்சம் இந்த மாதிரி ஒத்தையாக பிரித்து இதுவும் சேர்த்துக்கலாம். இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே நம்ம ஃப்ரெஷ் கோகோனட் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், தேங்காய் துருவல், அதை வந்து தனியாக கடாயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். இப்போ நான் டெசிகேட்டட் கோகோனட் அப்படிங்கிறனால நான் இதோடையே சேர்த்துட்டேன். இதில் வந்து இதில் அவ்வளோ ஈரம் இருக்காது இல்லையா, அது ட்ரையாக தானே இருக்கும். அதனால் பாருங்கள் இப்போ 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நீங்கள் பாருங்களேன், பருப்பெல்லாம் வந்து கலர் மாறாமல் நல்லா கோல்டன் கலரில் இருக்குது. கருவேப்பிலையுமே வந்து அந்த கலர் க்ரீன் கலர் மாறாமல் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. மிளகாயும் வந்து நல்லா வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா கடாய் வந்து நல்லா சூடாக இருக்குல்லையா, அப்படியே விட்டோன்னா அது கொஞ்சம் தீய ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நமக்கு பிடிச்சிருந்தா வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நான் அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். கருவேப்பிலையும் பாருங்கள் நல்லா மொறுன்னு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா வறுபட்டுருக்கு. இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். அப்புறம் பவுடர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இப்போ கருவேப்பிலை பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு சாதம் கலந்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு வெடித்ததும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இது வறுத்த வேர்க்கடலை. நெய்யோடு சேர்த்து வறுத்துக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா செவந்தாச்சு. வேர்க்கடலையும் நெய்யில் வந்து நல்லா வறுபட்டாச்சு. கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து நமக்கு தேவையான அளவு நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
நம்ம எவ்வளோ சாதம் கலக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவு சாதம் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த பொடியோட இந்த தாளிப்போட இந்த சாதத்தை மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனாலும் நல்லாயிருக்கும். இதில் வேர்க்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், ஈஸியாக நம்ம ஒரு கருவேப்பிலை பொடி வச்சுருந்தாலே போதும். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு சாதம் நம்ம ரெடி பண்ணிடலாம். அது கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்விங் பவுலுக்கு எடுத்துப்போம். டேஸ்டி அண்ட் ஹெல்தியான கருவேப்பிலை பொடி. இந்த பொடியை யூஸ் பண்ணி குவிக்காக பண்ணக்கூடிய கருவேப்பிலை சாதம் சர்விங்க்கு ரெடி. கருவேப்பிலை சாதம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டெய்லியே ஏதாவது இந்த மாதிரி ஒரு பொடி சாதம் சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கலாம். சாதம் போட்டேன், சாதத்தில் உப்பு இல்லை இல்லையா, கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. நீங்கள் பண்ணும்போது சேர்த்துக்கோங்க. சும்மா கருவேப்பிலை நம்ம குழம்புல ரசத்தில் எல்லாத்துலேயுமே டெய்லி சமையலில் சேர்க்குறோம். இருந்தாலும் அதை எடுத்து வச்சு சாப்பிட்ருவோம் இல்லையா. குழந்தைங்க சுத்தமாகவே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பொடி சாதம் கலந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டா கூட அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சிப்ஸ் கொடுக்கலாம். இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை, வெண்டைக்காய் ஃப்ரை, இந்த மாதிரி தொட்டுக்க கொடுத்துட்டோம்னா அழகாக சாப்பிட்ருவாங்க. இது உடம்புக்கும் கருவேப்பிலை சேர்க்கறது அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி ஒரு பொடியை பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் ஒரு அவசர நேரத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இந்த கருவேப்பிலை பொடியை இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபி நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.